வடகொரியாவின் இறையாண்மைக்கு எதிரி நாடுகளால் பாதிப்பு ஏற்பட்டால் அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயங்க மாட்டோம் என வடகொரிய அதிபர் கிம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களையும் உலக நாடுகளின் எதிர்ப்பையும் கண்டுகொள்ளாமல் வடகொரியா தொடர்ந்து ஏவுகணை சோதனைகளை நடாத்தி வருகின்றது. இதற்கு பதிலடியாக அமெரிக்காவுடன் இணைந்து தென்கொரியாவும் பல்வேறு கூட்டு ராணுவ பயிற்சிகள் மற்றும் ஆயுத சோதனைகளை நிகழ்த்தி வருகின்றது. இதனால் கொரிய தீபகற்பகத்தில் பதற்றமான சூழல் நிலவுகின்றது. இதனிடையே தென்கொரியாவில் சமீபத்தில் நடைபெற்ற ராணுவ தினத்தின் போது அந்த நாட்டு அதிபர் ஜூன் சுக் யோல் கூறுகின்ற போது வடகொரியாவின் அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கு அமெரிக்கா தென்கொரியா கூட்டு இராணுவப்படை தகுந்த பதிலடியை கொடுக்கும் எனவும் வடகொரிய அதிபர் கிம்மின் ஆட்சி விரைவில் முடிவுக்கு கொண்டுவரப்படும் எனவும் எச்சரித்திருந்தார். இந்த நிலையில் வடகொரியாவின் இறையாண்மைக்கு எதிரி நாடுகளால் பாதிப்பு ஏற்பட்டால் அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயங்க மாட்டோம் என அந்த நாட்டின் அதிபர் கிம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் தென்கொரியா தொடர்ந்து பதற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் அதிபர் கிம் எச்சரித்துள்ளார்.